டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இசைவாணி சொன்னது என்னமோ உலகமகா பெரிய ஒரு புரட்சியான கருத்தெல்லாம் இல்லைங்க. சித்தர் பெருமக்கள் பாடிய பாடல்களுக்கெல்லாம் இது பாத்தீங்கன்னா கால் தூசுக்கு சமமாகாது. உலகம் முழுவதுமே இருக்காங்க. உலகம் முழுவதுமே கடவுள் ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இது கடவுள் மறுப்பு என்பது வேறு, மதம் மறுப்பு என்பது வேறு. திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாருன்னா, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. இந்த பாடல் இப்பொழுது பாடப்பட்ட பாடல் கிடையாது. அது கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு அந்த சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்காத சர்ச்சை எழுந்த போதிலிருந்து இருந்துட்டு இருக்கு. அங்க சபரிமலை என்பது ஒரு தேவஸ்தானம், அவர்கள் தனியார் அமைப்பது. இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, அதே போல இங்க புரட்சிகரமான அந்த கருப்பு சட்டைக்காரர்கள் எல்லாம் நேரா கி வீரமணி ஐயா, அதே போல சுபவீர பாண்டியன், குளத்தூர் மணி போன்றவங்க எல்லாம் கூட்டிட்டு நேரா போய் உட்கார்ந்து தேவஸ்தானத்திலேயே உட்கார்ந்து பேசலாமே. ஐயா, நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களை அனுமதிக்காம இருக்கிறது பெண்ணியத்திற்கு எதிரானது, அதனால அனுமதிக்கிறது கேட்கலாமே. ஏன் நீங்க மேல்மருவத்தூர்ல ஆதிபராசக்தி கோயில்ல மாத சுழற்சி இருக்கிற பெண்கள் கூட கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தார் அவர். அது போல நீங்க அங்கேயும் பேசலாம். சோ அதை செய்வதை விடுத்து விட்டு இங்க சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா மத பிரச்சனையை உண்டாக்குவது போல செய்வது என்பது ஒரு வழக்கமாக. இப்படிதான் கந்தசஷ்டி கவசத்துக்கு திடீர்னு ஒரு பாட்டை பாடி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இப்ப அந்த பொண்ணை எப்படி பாக்குறாங்கன்னா, இது ஒரு பெரியாரிய உடைய பேத்தின்னு சொல்லுது. பெரியாரியத்துல இருந்து வந்தவங்க. அப்ப திராவிடர் கழகம்னா இந்த பொண்ணுடைய பின்புலம் என்ன, அவர் என்ன மதத்தை பின்பற்றாரு, அப்ப கிறிஸ்துவத்தை பின்பற்றாரா, அப்ப கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த மிஷினரிகள் தான் இந்த ஈவே ராமசாமி பெரியாரிய இயக்கங்களுக்குள் பூந்து கொண்டு இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சங்க பரிவார இந்துத்துவவாதிகள் கொண்டு போறாங்க. சோ இதுதான் இப்ப சிக்கல். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.